अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாதி பாகவதம் என்ற பகுதியில் முதல் சாப்டரில் 306 ஸ்லோகங்கள் நிறைவடைந்த நிலையில் 307வது காண இருக்கின்றோம். 306ல கிருஷ்ணனின் வர்ணனை இப்போது லேட்டஸ்டான கிளிம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 அத்தியாயங்களுக்கு மொத்தம் 31 அத்தியாயங்களாக இந்த ஏக்நாதி பாகவதம் அமைந்திருக்கிறது என்றும் அதில் முதல் 5-6 அத்தியாயங்களுக்கு கிருஷ்ணன் வர்ணனையே சென்று கொண்டிருக்கிறது என்றும் அதற்கு அப்புறம் உத்தவ கீதை அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய 11வது ஸ்கந்தம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கந்தத்தை மற்றும் இங்கே ஏக்நாதி பாகவதம் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். அதே 31 சாப்டர்ஸாக விரித்து இருக்கிறதாக தெரிந்து கொண்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய 306 ஓவிகள் பார்த்தாச்சு. அதுல 306ல கிருஷ்ணரின் புகழை நினைப்பதாலோ அல்லது கேட்பதாலோ அல்லது பாராயணம் செய்தாலோ கடந்த காலத்திலும் முக்தி அடைந்தனர், இனி வரப்போற காலத்திலும் முக்தி அடைய போகின்றனர் அப்படின்னு பார்த்தோம். 307ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Only those with a mountain of accumulated merit can truly focus on the stories of Hari. Otherwise, others fall into a deep sleep effortlessly as soon as they start listening. இது நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்காக சொல்லல. இந்த ஹரியின் கதையை இப்ப நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பாக்கியமே நம்ம பல ஜென்மங்களாக செய்த புண்ணியத்தின் விளைவாகத்தான் நாம் இதை கேட்கவே முடிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்க சொல்லியிருக்காரு. புண்ணிய குவியல்களை கொண்டவர்களால் மட்டுமே ஹரியின் கதைகளில் உண்மையாக கவனம் செலுத்த முடியும். மற்றவர்கள் அதை கேட்க தொடங்கிய உடனேயே தானாக ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். ஹரிய பத்தி நினைச்சா, ஹரிய பத்தி பேசினா, ஹரிய பத்தி திங்க் பண்ணாலே போதுண்டா நீ ஹரியா மாறிடுவ. இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக நமக்கு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறார். சரியா? ஆனா நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீ எந்த இன்ஸ்பிரேஷனோட என்ன பாவத்துல நீ ஹரி கதையை கேட்கிற, ஹரிய பாக்குற அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா எத்தனையோ பேர் ஹரி கதைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அனைவருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகுதான்னா ஆகல. அது யாருக்கு ஆகும் அப்படிங்கிற விஷயத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சோ இந்த பல ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களினால், அந்த புண்ணிய குவியல்களினால் ஹரி கதையை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உடனே நீங்க கேட்கலாம், நான் பல ஜென்மமா பண்ணலப்பா, அதனால எனக்கு இன்ஸ்பயர் ஆகல, அதனால எனக்கு ஹரிக்கதையெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆர்வம், ஒரு ஆசை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்துதான். சுத்த மனதிற்கு மேலுள்ள ஆசை, அன்பின் மேலுள்ள ஆசை, அது எல்லாமே நம்மளுடைய அந்த சூழல்கள்ல நாம ஏற்படுத்துகின்ற அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில தான் நமக்கு வருது. பொதுவாகவே சூழலால நம்ம தாக்கப்படுகின்றோம் அப்படிங்கிறது உண்மை. இப்ப ஜென்ம ஜென்மமா ஈகோங்கிற ஒரு சூழல்ல தாக்கப்பட்டு அதுவே பெரிதுன்னு நினைக்கிறவன் அதையே நாடி போறான். ஆனா அன்புங்கிற சூழலால் தாக்கப்பட்டு அதிலே சுகம் இருக்கு என்று நினைப்பவன் அதை நாடி போகின்றான். சோ எதில் சுகம் இருக்கின்றது உனக்கு நினைக்கிறாயோ அதை நாடி செல்வது என்பது இயற்கையாகவே இருக்கின்றது. இது இன்று நேற்று அல்ல, ஜென்ம ஜென்மமாக தொன்று தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது அப்போ ஏற்கனவே புண்ணியம் செய்திருந்தால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அன்பின் மேல் ஆர்வம் இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்ப அன்பின் மேல் ஆர்வம் அப்படிங்கிறது நம்மளோட சுயஸ்வரூபம், அதுக்கு இல்லாதவங்கள இருக்கவே முடியாதுங்கிறது ஒரு ட்ரூத் இருக்கு. சரியா? ஏன்னா அன்பே நம்ம ஸ்வரூபமாக இருக்கும்போது அதை கசக்கிறது யாருக்காவது இருக்க முடியுமானா இருக்கவே இருக்காது. என்னதான் நீ அகங்காரத்தை, இப்ப நான் ஹைலி ஈகோயிஸ்டிக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒரு காலகட்டம் வரைக்கும். என்னால முடியாது, எதுவுமே இல்லை, நான் எதை வேணா சாதிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல பல கோடி சம்பாதிக்கணும், எதுக்காகனா எல்லாரும் என்ன அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த ஹைனஸ் ஃபீல் அடியனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபீல் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீல் இருந்து கொண்டிருந்த நான் அம்பரீஷன் கதையை கேட்கும்போது அம்பரீஷன் கதையில நமக்கு என்ன தோணணும்? ஸோ அது நமக்கு ஒரு மேட்டராகவே தெரியக்கூடாது இல்லையா?
ஆனா நமக்கு அவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறி நமக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னா நம்மளுடைய நேச்சரே ஈகோலெஸ் நேச்சர் தான். ஸோ அதனால ஈகோலெஸ்ஸா இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது. நமக்கு வந்து பைத்தியக்காரங்களை அவங்களுக்கு தோணல இல்லை, என்னது எப்படி இருக்கான் இவன், கெத்த காட்டாம இருக்கான், அவனுக்கு சக்கரமே கூட இருக்கு, அவன் கெத்த காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு தோணல. அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா கூட அவன் கெத்தே இல்லாம எப்படிதான் வாழ்றான் அப்படிங்கிறதுல இன்ஸ்பயர் ஆகுதா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து ஆகுது அப்படிங்கிறத எங்க சொல்லியிருக்காரு. ஸோ யூ ஆர் ஜென்ம ஜென்மமாகவே நீ அதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தினால் அது உனக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஹரியின் கதைகளில் உண்மையாக கவனம் செலுத்த முடியும். மற்றவர்கள் அதை கேட்க தொடங்கின உடனேயே தானாக ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். இப்போ மற்றவங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். ரொம்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒன் பாயிண்டட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். அது பிகாஸ் ஆஃப் தட் எனர்ஜி லாஸ். அண்ட் ஒன் மோர் திங், இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம்னாலும் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடும். ஸோ இதுல ரெண்டாவது கட்டத்துல இவர் சொல்லியிருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தான் வரும். ஹரி கதை இதுல நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எல்லாம் எத்தனை புண்ணியங்கள் செய்த பாக்கியத்தாலும் நமக்கு இன்னைக்கு ஹரி கிடைச்சிருச்சு. கிடைச்சதை மிஸ் பண்ணிடாத. ஏன்னா எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. எப்படியோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கு, அதனால உனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மறுபடியும் அதை கிடைச்சதை மிஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வந்து இந்த பாவப்பட்டு மறுபடியும் இந்த சான்ஸே கிடைக்காம போயிடும். அதனால எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலையோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்ததுனால உனக்கு இது கிடைச்சிருக்குடா, கிடைச்சதை மிஸ் பண்ணிடாத, யூஸ் பண்ணிக்கோ என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுவதாகத்தான் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அப்போ நமக்கு தூக்கம் வரல, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம செய்து வச்ச அந்த புண்ணியத்தை ரைட் வேல யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டதாக எடுத்துக்கணும். ஓகேவா? 308. There is no limit to the merit of those who respect the stories of Hari. Krishna has provided a great and easy path of the upliftment of the suffering through the Hari Kirtan, singing his praises. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் பாத் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது ஹரிக்கதைகளை கேட்கறதன் வாயிலாகவே முக்தி அடைவது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் இன்ஸ்பயர் ஆகியே நம்ம வந்து அதுவாகவே மாறிடுறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழிதான் ஹரி கீர்த்தன் அப்படிங்கிற கதைகள் கேட்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையில முதல்ல தமிழ்ல படிச்சிடறேன். ஹரியின் கதைகளை மதிப்பவர்களின் புண்ணியத்திற்கு எல்லையே இல்லை. துன்பப்படுவர்களின் முன்னேற்றத்திற்காக ஹரிகீர்த்தனம் என்னும் ஒரு சிறந்த மற்றும் எளிய வழியை கிருஷ்ணர் வழங்கியுள்ளார். இன்னைக்கு கூட 1.5 கிளாஸ்ல நான் வந்து ஞானிக்கும் பக்தனுக்கும் டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஞானத்துக்கு கூட விசாரம் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. விசாரம்ங்கிற ஒரு திறமை இருக்கணும், அது ஒரு எஃபோர்ட் எடுக்கணும், ஒரு முயற்சி பண்ணி நீ வந்து விசாரத்துக்குள்ள இறங்கி நீ யாருன்னு கண்டுகொள்ளணும். சரியா? இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது வந்து கஷ்டமெல்லாம் தெரியாதுங்க. நான் யார் என்ற விசாரமே குதூகலமாகவும் ஆனந்தமாகவும் வேற லெவல் சந்தோஷத்தை கொடுக்கும். பட் தோஸ் ஹூ டசன்ட் ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் விசாரா, அவங்களுக்கு வந்து அந்த விசாரத்துக்குள்ள மனம் போகாது. ஆனா ஹரியின் கதைக்குள்ள மனசு போகாதவன் எவனாவது இருக்க முடியுமா? அந்த மகிழ்ச்சியை, அந்த ஈகோலஸ் நேச்சர் இந்த கதையை கேட்கும் போது அதை நாட்டம் இல்லாம யாருக்காவது போகுமானா போகவே போகாது. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், தி ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஈஸியஸ்ட் பாத் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஹரிகதையை கேட்டுக்கிட்டே அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுறது. அவ்வளவுதான். கதையை கேட்டேன்னா நீ சரண்டர் ஆகிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அது ஹரிகதையை கேட்டுட்டு சரண்டர் ஆயிட்டு நீ ஞானி ஆக முடியும்னா ஹவு சிம்பிளஸ்ட் பாத் இட் மைட் பி அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஸோ தி சேம் திங் ஹஸ் பீன் பிரசன்டட் ஹியர். ஃபர்ஸ்ட் திங், ஹரியின் கதைகளை மதிப்பவர்களின் புண்ணியத்திற்கு எல்லையே இல்லை. அதாவது நம்ம ஏற்கனவே பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தாலதான் ஆக்சுவலா ஹரிகதையை கேட்கிறோம். இது கேட்கறதுனாலயும் மறுபடியும் புண்ணியம் தான் பெருகுது அப்படின்னா பாத்துக்கோங்களேன், ஹவ் அட்வான்டேஜ் இட் இஸ் அப்படின்னா. நெக்ஸ்ட் நான் சொன்னதை சொல்றாரு, துன்பப்படுபவர்களின் முன்னேற்றத்திற்காக ஹரிகீர்த்தனம் என்னும் ஒரு சிறந்த மற்றும் எளிய வழியை கிருஷ்ணர் வழங்கியுள்ளார். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஈஸியஸ்ட் பாத் அண்ட் தி பெஸ்ட் பாத், தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் பாத் ரெண்டையுமே சேர்த்து சொல்லியிருக்காரு பாருங்க. எளிய வழி, சிறந்த வழி கிருஷ்ணர் வழங்கி இருக்கிறதுக்கு நம்மெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இவன் கதைகளை கேட்டுக்கொண்டே நாம் ஞானியாவதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதை, இது ஒரு பாதை, பக்தி பாதை அப்படிங்கிறது கண்ணனின் லீலா கதைகளை கேட்பதன் வாயிலாகவே. நான் சொல்ற மாதிரி விஸ்வரூப கண்ணனின் கதைகளை கேட்பதல்ல, அந்த ஞானத்தோடு கூடிய பக்தி அப்படின்னு கூட சொல்லல. ஜஸ்ட் அவனுடைய லீலா கிருஷ்ணனின் மேல் ஒரு பக்தி மோகம் வந்தாலே போதும். ரெஸ்ட் ஆஃப் தி திங் அவன் பார்த்துப்பான். நமக்கு அந்த சரண்டர் கிடைச்சிரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈகோ காணாம போயிடும், நம்மளும் ஞானி ஆயிடலாம். ஸோ தட் இஸ் தி பாத் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் ஹியர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? 309ல when the stories of Krishna are loudly celebrated, millions of penances feel ashamed. The sanctity of holy pilgrimages sites fades in comparison, for his name alone grants ultimate liberation. நிறைய பாதைகள் இருக்குல்லங்க நம்ம ஞானியாருக்கு. இதை கம்பேர் பண்ணி பேசுறாரு. சரியா? என்னென்ன பாதை இருக்கு? அதாவது பெனன்சஸ் அப்படின்னா பிராயச்சித்தாசன் கொடுத்திருக்காருங்க. பிராயச்சித்தா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிராயச்சித்தம் பண்ணி நீ இந்த தவறுல இருந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இன்ஃபேக்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் இல்ல இந்த என்னமோ சொல்லுவாங்களே பூர்வ மீமாங்ஷா உத்தர மீமாங்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புல பேசப்படும். சரியா? அதுல ஐ திங்க் பூர்வ மீமாங்ஷா தானே, அவங்க வந்து கர்மத்தாலேயே மோட்சம் கிட்டும்னு சொல்றவங்க. அந்த கர்மத்தை நீங்க தவறு பண்ணிட்டா அதுக்கு உண்டான சரியான பிராயச்சித்தை பண்ணி நீங்க வந்து அந்த மோட்சம் அடைந்து விடலாம் என்ற ஒரு கருத்து பிரதானமாக சொல்லப்படுவதுண்டு. ஓகேவா? அப்போ those who are in the path of கர்மத்தாலே மோட்சம் கிட்டும் என்று சொல்லுகின்ற பாதையில் இருப்பவர்கள் பிராயச்சித்தம் அப்படிங்கறத மெயினா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா தவறை பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? யாரும் மியூட் போர்ட்ல போட்டுக்கோங்கப்பா. சோ அந்த மாதிரி பிராயச்சித்தா நானே போட்டுட்டுமா? சக்திங்கிறவங்க யாரோ போடல. ஓகே. ஓகே. என்னப்பா மறுபடியும் சக்திமா நான் மியூட் போட்டு நீங்க எடுத்து விட்டுறீங்களே. ஆமா எடுத்துட்டாங்கண்ணா. சக்தி அக்கா யாரோ மியூட் போட்டுக்கோங்க. சரி ஓகே. முன்னூத்தி 8 படிச்சுட்டு இருக்கோம். ஹரியின் கதைகளை மதிப்பவர்களின் புண்ணியத்திற்கு எல்லையே இல்லை. துன்பப்படுபவர்களின் முன்னேற்றத்திற்காக ஹரி தீர்க்கணம் என்னும் ஒரு சிறந்த மற்றும் எளிய வழியை கிருஷ்ணர் வழங்கியுள்ளார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கதை கேட்கறதுனால அதாவது தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் பாத் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய அட்வான்டேஜ். சிறந்த வழி, ஈஸியஸ்ட் வழி. ஏன்னா மற்ற எல்லா வழிகளையும் யூ நீட் டு டூ லாட் ஆஃப் எஃபோர்ட். இல்லையே நான் அடுத்ததுக்கு வந்துட்டேன், சாரி. பிராயச்சித்தம் அப்படிங்கிற விஷயத்த படிச்சுட்டு இருந்தா நினைக்கிறேன். எங்க ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆமா இந்த இடத்துல தான். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பெனன்சஸ் ஃபீல் அசேம்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தி சாங்டிட்டி ஆஃப் ஹோலி. தமிழ்ல படிக்கிற முதல்ல உங்களுக்கு புரியும். கிருஷ்ணனின் கதைகள் சத்தமாக போற்றப்படும் போது கோடிக்கணக்கான பரிகாரங்கள் வெட்கப்படுகின்றன. பரிகாரங்கள் அப்படின்றதுதான் பிராயச்சித்தம்னு சொல்லுவோம். ஸோ அது வெட்கப்படுகின்றன. புனித தலங்களின் புனிதமும் அதன் முன்னால் மங்கிவிடும். ஏனெனில் அவருடைய திருநாமம் மட்டுமே ஒருவருக்கு முழுமையாக முக்தியை வழங்குகிறது. ஸோ என்னென்ன பாதை இருக்கு? புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரையாக போறது, புனித நதிகளிலே நீராடுவது, இது வந்து ஒரு பாத் ஆஃப் பியூரிபிகேஷன் சொல்லப்பட்டு காண்டாண்டு காலமாக பயணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சரியா? ஆனா கிருஷ்ணனின் கதைகளுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணா இந்த கிருஷ்ணனின் கதைகள் கேட்பது அப்படிங்கிற ஒரு பாதை இருக்கு இல்லையா? இந்த பாதையை கம்பேர் பண்ணும்போது நீங்க யாத்திரை செல்றது, புனித ஸ்தலங்கள், புனித யாத்திரை, புனித நீராடுதல் இதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது நிக்கவே முடியாதுங்கிறது. புனித தலங்களின் புனிதமும் அதன் முன்னால் மங்கிவிடும். அதன் முன்னால் ஹரிகீர்த்தனின் முன்னால் மங்கிவிடும். ஏன்னா ஹரிகீர்த்தன் பண்றதுனாலேயே, ஹரிய பத்தி பேசுறதுனாலேயே டைரக்டா மோட்சமே கிடைச்சிருமே. ஏன்னா புனித ஸ்தலங்கள்ல நீராடும் போது கூட மனம் சுத்திகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற வரைக்கும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத விட சாத்விக மனம் வரைக்கும் நீங்க போகலாம், பாவம் அழியும், புண்ணியம் பெருகும், மனம் சுத்தமாகும், இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. பட் அண்ணனின் நாமத்தை சொன்னேன்னா, நான் கதையை கேட்டேன்னா பாவத்தோட டோட்டலா நீ முக்தியே கிடைச்சிருமே.
அப்ப இதுக்கு முன்னாடி அதை எப்படி நிக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, கர்மத்தாலே மோட்சம் என்று கூறுபவர்கள் பிராயச்சித்தம் என்பதை நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டு பிராயச்சித்தனை பண்ணி நீ வந்து சுத்திகரிப்பு செய்து கொள்வதுதான், சரியா? இப்படி தான் செய்த தவற்றிலிருந்து தன்னை மெருகேற்றிக் கொள்ள, தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு பிராயச்சித்தங்கள் என்று ஒன்று அமல்படுத்தப்பட்டது, சரியா? அப்படி கோடிக்கணக்கான பரிகாரங்கள் வெட்கப்படுமா? எதுக்கு முன்னாடி? கிருஷ்ணனின் கதைகள் சத்தமாக போற்றப்படும் போது கோடிக்கணக்கான பரிகாரங்கள் வெட்கப்படுகின்றன. ஏன்னா பரிகாரங்கள்லாம் வந்து நமக்கு சுத்தம் செய்யும், சரியா? கோடிக்கணக்கான பரிகாரங்கள் வந்து வெக்கி தலைந்தது. நம்ம என்னத்தான புனித பண்ண முடியும்? ஹரிகீர்த்தன் அப்படிங்கிறத ஒருத்தன் வந்து கேட்ட மாத்திரத்துல அவங்கள டோட்டலாவே வந்து சுத்தம் பண்ணிடுது. நாம எத்தனை பரிகாரங்கள்லாம் வந்து சுத்தப்படுத்துறது தான். நீ பண்ண தப்ப வந்து மேக்கப் பண்றதுக்கு அப்படின்னு, மேக்கப்னு சொல்லக்கூடாது, தவறுகளிலிருந்து தன் மனதை சுத்தப்படுத்துவதற்கு அப்படின்னே சொல்லிப்போமே. ஸோ அதுக்கு அந்த பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை விட 100 மடங்கு எஃபெக்டிவா எது இருக்குன்னா ஹரிகீர்த்தன் இருக்கு. ஸோ கண்ணனின் கதைகளை கேட்டீங்கன்னா நீங்க எந்த பரிகாரமும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உங்க மன சுத்தம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 3:10ல ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. அதாவது ஒரு மரத்து நிறைய காக்கா இருந்துதான். அந்த காக்கா அப்படிங்கிறது பாபங்கள். அந்த காக்காவை விரட்டுறதுக்கு அத்தனை காக்காவை விரட்டுறதுக்கு அத்தனை கல்லு அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரு கல்லு எடுத்தாலே அது பறந்து போயிடும். அது மாதிரி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒண்ணு எடுத்தாலே போதும், நம்ம பாபங்கள் அப்படிலாம் போயிடும், அதெல்லாம் போயிடும். பரிகாரங்கள், இந்த பிராய்ச்சித்தம் எதுவுமே தேவையில்லை. பொதுவா அந்த ஒரு மரத்துல நிறைய பறவை இருக்கு, நீ ஒண்ணு கல் எடுத்து அடிச்சு ஒரு அம்பு பட்டு ஒரு பறவை செத்து போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மீதி ஒண்ணு கூட இருக்காது, ஏன்னா மீதி எல்லாம் பறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிக் எக்ஸாம்பிளை வச்சு சொல்றாங்க. ஸோ நீ இந்த ஒன்று அடிச்சேன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எனிவே ஜென்ரலி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாட் ஒன்லி ஈஸியஸ்ட் பார்த்து மோஸ்ட் எஃபெக்டிவ் பாத் அப்படிங்கிறது தான் என்ன சொல்ல வர்றாங்க. ஏன்னா ஹரிகதைகளை கேட்கறதுங்கிறது ரொம்ப ஈஸியான பார்த்து தானே. ஆனா அதுவே மோட்சத்தையும் முக்தியும் படிச்சிடும் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு பெஸ்ட் பாத் எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உடனே வந்து அப்போ இதுதான் பெஸ்ட் பார்த்து, ஞான யோகம் பெஸ்ட் பார்த்து இல்லையா, கர்மயோகம் பெஸ்ட் பார்த்து இல்லையான்லாம் கேட்க வந்துடாதீங்க. எல்லாமே பெஸ்ட் தான். நம்ம இப்போ பக்தியில இருக்கிறதுனால நம்ம இது பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, 3:10ல such is the generous nature of his glory, he is the absolute Brahman, the holder of the Sharanga bow, the sovereign of all in his divine form and the complete incarnation of the Yadu lineage. ஏற்கனவே சொன்னதும் திரும்ப வந்திருக்கு. அவருடைய புகழின் தாராள தன்மை அத்தகையது. அவர் எப்பேற்பட்ட புகழ் பெற்றவர் அப்படின்னா, அவர் முழுமையான பிரம்மமே. சாரங்க வில்லை ஏந்தியவர். அதாவது கண்ணன் வைத்திருக்கக்கூடிய வில்லிற்கு பேர் வந்து ஷாரங்கா அப்படின்னு பேராம். அர்ஜுனன் வில்லுக்கு என்னமோ சொல்லுவாங்களே காண்டீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வில்லுக்கும் ஒவ்வொருத்தங்க வச்சிருக்க வில்லுக்கும் அந்த காலத்துல பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த வகையில ஷாரங்கா அப்படிங்கிற வில்லை வைத்திருப்பவர் நமது கிருஷ்ணன். முழுமையான பிரம்மம், சாரங்கா வில்லை ஏந்தியவர், தனது தெய்வீக உருவில் அனைத்தையும் ஆள்பவர் மற்றும் எதுகுலத்தின் பூர்ண அவதாரமும் ஆவார். ஆக்சுவலா பாருங்க, ஒரு முழுமையான பிரம்மம், சரியா? அதாவது உருவம் இல்லாத, குணங்கள் இல்லாத, நிர்குணன், நிராகாரா என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் இப்ப ஒரு உருவத்தோடு வந்திருக்கு. எப்படிப்பட்ட உருவம்? தெய்வீக உருவம். தெய்வீக உருவில் அனைத்தையும் ஆள்கின்றார். உருக்கொண்டு சாதாரண உருவம் கிடையாது, அன்பே உருக்கொண்டு வந்ததோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரம்மமே உருக்கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா அந்த ஈஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர சேதனுடைய மொத்த குணத்தோட புனித சுத்தத்தோட பிறந்தவன் ஜீவ சைத்தன்யமாக கண்ணன், சரியா? இப்ப ஜீவ சைத்தன்யமாக அந்த ஈஸ்வரனுடைய மொத்த குணங்களோடும் பிறந்திருக்கிறான்னு சொன்னா அவனை போயிட்டு யாராவது ஜீவன் சொல்ல முடியுமா? அப்போ நித்திய முக்தனாக ஈஸ்வரன் இருக்கின்ற காரணத்தினால அவன் எப்பயுமே பிரம்மமா இருக்கின்ற காரணத்தினால அண்ணனை நீங்க ஜீவன், முக்தன் அல்லது ஈஸ்வரன் அல்லது என்ன வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா அதுவே தான் இதுவா இருக்கு அப்படிங்கிறதுனால கண்ணனுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு.
இப்ப நீங்களும் நானும் வந்து ஈஸ்வரன் எல்லாம் சொல்ல முடியாது, தெய்வீக உருவம்லாம் நமக்கு கிடையாது. பிரம்மத்தினுடைய ஒரு சாராம்சத்தோட நம்மளால வாழ முடியும். ஆனால் கண்ணனும் தெய்வீக உருவில் அனைத்தையும் ஆள்கின்றான். எதுகுலத்தின் பூரணமான அவதாரம் ஆவார். எதுகுலத்தின் பூரண அவதார் அப்படின்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த அவதாரங்களிலேயே பூரண அவதாரமாக அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த எதுகுலத்துல பிறந்திருக்கார் அந்த அவதாரத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? So the speciality of the Krishna, he is the Parabrahma, he is the Ishvara and he is the Jiva. நமக்காக நம்முருவில் வந்து நம்மை அணைத்துக் கொள்வதற்கென்று ஜீவனாகவும் வந்தார். சாத் அந்த தெய்வமே ஜீவனாக வந்தது, பிரம்மமே தெய்வமாகவும் ஜீவனாகவும் வந்தது என்று சொன்னால் அது கண்ணனுக்கு மட்டுமே பொருந்தும். அப்பேற்பட்டவன். அது மட்டும் இல்ல, அவதாரம் பல அவதாரங்கள் எடுத்தான். ஆனா எல்லாத்தையும் விட பூரண அவதாரமாக எடுத்ததுதான் இந்த கிருஷ்ண அவதாரம். இதற்கு ஈடு இணை நிகர் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3:11 என்ன சொல்லியிருக்காருன்னா, Sri Krishna, the Lord did not believe that the burden of the earth had truly been lifted as long as the incredible powerful Yadavas remained. He felt they too must be dissolved. இவர் கதைக்குள்ள வரேன்னு கிருஷ்ண புராணத்தையே பரப்பிடுறாரு. சரியா? மறுபடியும் பேக் டு கதைக்குள்ள என்ட்ரிங்க. இப்பதான் என்னதான் மிகவும் வலிமை மிக்க யாதவர்கள் பூமியில் இருக்கும் வரை பூமியின் பாரம் உண்மையிலேயே குறைந்து விட்டதாக ஸ்ரீகிருஷ்ணர் கருதவில்லை. அவர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று அவர் எண்ணினார். தயவுசெய்து இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வந்து யாதவர்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு, அது யாதவர்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களா இருக்கிறதுனாலேயே அவர்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அதனால வந்து சக்தி வாய்ந்தவர்களா இருந்தது தப்பா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணன் கூட இருக்கும் போதே இவ்வளோ ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2, இப்போ வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸா இருக்கிறவனுக்கு ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால இந்த உலகத்துக்கு பெருச பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவன் வந்து ஈகோயிஸ்டிக்கா இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ உதாரணமா ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகஷிபு, இவங்களெல்லாம் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு அதே சமயத்துல ஈகோயிஸ்டிக்கா அசுரா குணங்களோடு இருக்கும்போது அவர்களை அழிக்கிறதுக்குன்னு ஒரு அவதாரமாவே கண்ணன் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ நீங்க வாட் இஸ் மேட்டர் ஹியர் அப்படின்னா, பவர்ஃபுல்லா இருந்து ஆனா தெய்வீக குணத்துல இருந்துட்டேன்னா பிரச்சனையே இல்லை. அது பூமிக்கு பாரம் இல்லை, அது பூமிக்கு வந்து லாபகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எப்ப பாரம் ஆயிடும் அப்படின்னா, பவர்ஃபுல்லாவும் இருந்து நீ எந்த அசுரா குணத்துக்கு வந்துட்ட அப்படின்னா டோட்டலி டேஞ்சர். சரியா? அப்ப கண்ணன் தான் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இவங்களெல்லாம் வளர்த்தான். ஆனா கண்ணை எடுக்கும் போதே அவங்களுக்குள்ள வந்து ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்குள்ள ஈகோ வந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு டேமேஜை கொடுக்கும் இந்த உலகத்துக்கு. இந்த விஷயம்தான் கண்ணனுக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு தோண வைக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ கண்ணன் ஆன்டிசிபேட் பண்றவன், கண்ணனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ யார் யாருக்கு எங்க எவ்வளவு ஈகோ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த ஈகோ எங்க போய் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால கண்ணன் வந்து அந்த முடிவை எடுத்தான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, பலத்தோடு கூட ஈகோவும் வருது அப்படிங்கிறப்போ அது மோஸ்ட் டேஞ்சர்னு நினைச்சு அவன் வந்து பூமியில அவங்கள இல்லாம பண்ணிடணும், பூமி பாரத்தை குறைக்கணும். இதுதான் கண்ணனுடைய எய்ம்னு புரிஞ்சுக்கணும். சரியா? மிகவும் வலிமை மிக்க யாதவர்கள் பூமியில் இருக்கும் வரை பூமியின் பாரம் உண்மையிலேயே குறைந்து விட்டதாக கிருஷ்ணர் கருதவில்லை. அவர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று அவர் எண்ணினார் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்க வேண்டியது, அவ்வளோ சக்தி வாய்ந்தவரிடத்தில் ஈகோ இருந்தால் அது எவ்வளவு பெரிய டேஞ்சர், அதனால அழிக்கணும்னு நினைச்சார் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி சில ஓவிஸ் பின்னாடி சில ஓவிஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி அவங்களுக்குள்ள ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சாமியார்கள் இந்த குரு முனிவர்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் உலக்கையை போட்டு என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லுங்கன்னு கேலி கிண்டல் நக்கல்னு ஒரு முனிவர்களே பண்ணக்கூடிய நிலைவுக்கு அங்கே ஆளாகி விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சித்தரிச்சு காட்டியாச்சு. சரியா? as because of ego starts, automatically இது வந்து அவர் கண்ணன் முடிவு பண்ணினார் அப்படின்றத நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. 3:12 In this incarnation, Rishikesh said, "This is the only task remaining for me, to dissolve my own lineage and then depart for my divine abode." ஏன்னா அதனால தான் சொன்னேன், இந்த இதெல்லாம் நீங்க படிக்கும்போது என்னது அவன் வந்து அவதார நோக்கத்தை முடிக்கணும்,
அவன் வந்து வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னா இருக்கிறவங்களை அழிச்சிட்டு போகணும்னு என்ன அர்த்தம் அப்படின்லாம் நீங்க நினைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஹி ஹாஸ் ஆன்டிசிபேட்டட் தட் இதனுடைய யாதவர்களுக்குள்ள ஈகோ அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணதுனால ஹி ஹஸ் டிசைடட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த அவதாரத்தில் எனது சொந்த குலத்தை அழித்துவிட்டு எனது வைகுந்தத்திற்கு புறப்படுவது மட்டுமே இப்போது எனக்கு மிஞ்சி இருக்கும் ஒரே பணி என்று கிருஷ்ணர் கூறினார் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ற கேள்விக்கு நான் முதல்லயே சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் அது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸா பின்னாடி வந்துரும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது டெவலப் ஆகும்போது அது எப்படி, ஏன்னா பலசாலிகள்கிட்ட ஈகோ வேற லெவல்ல டெவலப் ஆகும். ஒண்ணுமில்லாதவனுக்கே நமக்கு ஈகோ பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா அவ்வளவு பலசாலி இருந்தா அப்புறம் ஈகோ எப்படி வரும்னு புரிஞ்சுப்பாங்க. சரியா? ஸோ தேர்ஃபோர் அவர்களை அழிப்பதொன்றே வேலை என்று கண்ணன் நினைத்தான். அவன் வைகுண்டத்திற்கு திரும்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒர்க்கு பெண்டிங்ல இருக்கு, அந்த பெண்டிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வைகுண்டம் போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சரியா? நினைச்சிட்டு இந்த யாதவர்களை எல்லாம் அழிச்சிட்டு வைகுண்டம் போலான்னு நினைக்கும் போதுதான் நம்ம உத்தவர் வந்து கண்ணனை விட்டு பிரிய முடியாம கண்ணா அப்படின்னு கேட்க அங்க ஒரு உபதேசமாக உத்தவ கீதை வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 3:13. Being the soul of time and the god of gods among the Adavas, Madhava knew what the future held and performed an unprecedented act. நான் சொன்னதெல்லாம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காவே. யாதவர்களுக்கு இடையே காலத்தின் ஆன்மாவாகவும் தேவாதி தேவனாகவும் இருந்த மாதவன் எதிர்காலத்தை அறிந்து ஒரு முன்னோடி இல்லாத செயலை செய்தார். அன்பிரசிடென்டட் ஆக்ட். ஓகே, அதாவது அவன் அடுத்து என்ன ஆகுங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணிட்டான். கண்ணன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஈகோ இப்பவே இவ்வளவு டெவலப் ஆகுது என் கூட இருக்கும் போதுன்னா, நான் பாட்டு வைகுண்டம் போயிட்டேன்னா அந்த ஈகோ என்ன ரேஞ்சுக்கு டெவலப் ஆகும், அவங்களை அழிக்கிறதுக்கு மறுபடியும் நான் அவதாரம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பவர்லெஸ்ஸா இருக்கிற பீப்புளை வந்து எப்படி வேணா அழிச்சிடலாம், அவதாரம் கொண்டு வந்து தான் அழிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஈகோவா இருந்தா அவனுக்கே ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்து அழிக்கணும்ன்ற அளவுக்கு நெசசிட்டி ஏற்படுத்துறதுன்னு கண்ணனை கீதையில சொல்லிட்டான்ல, எதா தர்மஷ்ய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல அதர்மம் தலைவடிச்சு ஆடும்போது நான் நேரடியா வந்து நான் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நான் வந்தாச்சு, அப்புறம் மறுபடியும் இதுதான் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் மறுபடியும் இவங்களுக்காக இன்னொரு அவதாரம் எடுக்கவா, போகும்போதே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கண்ணன் நினைச்சானா. சரியா? யாதவர்களுக்கிடையே காலத்தின் ஆன்மாவாகவும் தேவாதி தேவானாகவும் இருந்த மாதவன் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது 100% அவன் புரிந்து கொண்ட மாதவன். இவங்கெல்லாம் எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட போறாங்கன்னு புரிந்து கொண்ட மாதவன். அன்பின் சிகரத்தில் இருப்பவன். ஈகோ முளையிலேயே இருக்கும் போதே கிள்ளி போட்டுட்டோம்னா நீட்டா அவங்களுக்கு மோட்சத்தை கொண்டு போயிடலாம். ஈகோ வளர்ந்ததுக்கு அப்புறம்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இப்பவே அவர்களை அழித்து விட்டால் அவர்கள் டைரக்டா அவங்க மோட்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னும் அசுரா இருந்து டெவலப் ஆகாம இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் நினைப்பதாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்படி எதிர்காலத்தை அறிந்து ஒரு முன்னோடி இல்லாத செயலை செய்தார். ஸோ அதனால யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3:14. Sri Krishna himself purposefully summoned the group of sages, including Narada, and urged them to prepare for a swift departure. ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதர் உள்ளிட்ட முனிவர்களை தேடி வரவழைத்து அவர்களை விரைவாக புறப்பட தயாராகுமாறு அறிவுறுத்தினார். இப்போ ஆக்சுவலி கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்க. ஸோ கிருஷ்ண புராணம் இப்போதைக்கு இல்லை, மறுபடியும் திடீர்னு எங்கே வேணா வரும். இப்போ கதையில என்ன வருது அப்படின்னா, கண்ணன் வந்து இப்போ அவங்களை அழிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டான். இப்போ அவங்களை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? அங்கே எக்கச்சக்கமான முனிவர்கள் வாழ்கிறார்கள் துவாரகையில், நாரதர் வேற கூடவே வந்து இருந்துக்கிறாரு. இப்போ இந்த முனிவர்கள் எல்லாம் இருக்கும்போது ஒட்டுமொத்தமா இவர்களை அழிக்கிறதுங்கிறதுக்கு கண்ணனுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த பவர் ஆஃப் சேஜாஸ் அண்ட் ரிஷிஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. சரியா? அதனால இவர்களை எல்லாம் வேறொரு இடத்துக்கு அனுப்பினாதான் இவங்களை அழிக்க முடியும்னு கண்ணனுக்கு தோணுது. ஸோ அவன் டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றான். இந்த டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ரிஷிகளும் முனிகளும் இல்லாத இடத்துல தான் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுகிறதுனா, ரிஷிகள் முனிகளுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கணும், அவங்க கூட வாழ்றதுன்றது எவ்வளவு புண்ணியம்னு புரிஞ்சுக்கணும், அவங்க கூட இருந்தா நமக்கு அழிவே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மள எல்லாம் ஞானியாக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர்களாக அவர் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி அழிவு வரும்? அவங்க கூட இருந்தா நமக்கு ஈகோ ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால கிருஷ்ணர் நாரதர் உள்ளிட்ட முனிவர்களை தேடி வரவழைத்து அவர்களை விரைவாக புறப்பட தயாராகுமாறு அறிவுறுத்தினார்.
3:14 முடிச்சிருக்கோம். ஆமா 3:15ல where saints are distant, calamity and misfortune find a way to prevail. To bring about the swift end of the Adava, Sri Krishna masterfully orchestrated this separation from the saints. ஏன் எல்லாத்தையும் போக சொன்னாரு அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. சாதுக்கள் எங்கிருந்து விலகி செல்கிறார்களோ அங்கு பேரழிவும் தீமைகளும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. யாதவர்களின் அழிவை விரைவுபடுத்துவதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் மிக லாபகமாக முனிவர்களை அவர்களை விட்டு பிரிய செய்தார். இங்க உடனே கேட்கலாம், ஏங்க அவங்க கூட இருந்தா இவங்க தான் ஈகோ வராது இல்லைங்க, இவங்க கூட நல்லா தான் இருந்துட்டு போகட்டுமே, இவர் ஏங்க இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு தோணலாம். நான் சொல்லிட்டேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஈகோ அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியா வந்து அவங்க ஈகோ டெவலப் ஆகாது. ஸோ இட் வில் டேக் லாங் டைம் டு டெவலப் தேர் ஈகோ. பட் ஈகோ கண்டிப்பா டெவலப் ஆயிடுச்சுன்னா அங்க பத்தியாச்சு, அங்க பத்திடுச்சு அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா டெவலப் ஆகும். அது ரொம்ப லேட்டா டெவலப் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் ஆகும்போது அது வேற லெவல் அழிவை ஏற்படுத்தும். அப்போ மறுபடியும் கிருஷ்ணன் பிறந்துட்டு இருக்க முடியாது. அதனால ஆன்டிசிபேட்டட் அப்படின்னு முதலே பார்த்தோம். அதாவது கண்ணன் வந்து இந்த ஈகோ கண்டிப்பா டெவலப் ஆகும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ டக்குன்னு டெவலப் பண்ணிட்டா டக்குன்னு அழிச்சிட்டு போயிடலாம்ல. அப்போ டக்குன்னு டெவலப் ஆகணும்னு என்ன செய்யணும்? முனிவர்களும் ரிஷிகளும் இருக்கின்ற இடத்துல அவ்வளவு ஈஸியா ஈகோ டெவலப் ஆகாது, அவ்வளவு ஈஸியா பாவம் டெவலப் ஆகாது, அவ்வளவு ஈஸியா அவங்களை அழிக்க முடியாது. அதனால முதற்ற ரிஷிகள் முனிவர் எல்லாத்தையும் நீங்க எல்லாம் இடத்தை காலி பண்ணுங்க என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றாராம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அண்டர்லைங் மீனிங் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மகான்களின் தரிசனம், மகான்கள் பக்கத்துல வாழ்றது, அவர்கள் கூட இருப்பது, இதெல்லாம் எத்தனை புண்ணியம் என்பதை இன்டைரக்டா நமக்கு சுட்டி காட்டுறதா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சோ சாதுக்கள் எங்கிருந்து விலகி செல்கிறார்களோ அங்கு பேரழிவும் தீமைகளும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. புரிஞ்சிருச்சா? அப்ப சாதுக்கள் கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட்டா போட்டுக்கோங்க. உங்களுக்கு அழிவே கிடையாது, உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஈகோ அப்படிங்கிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். முழுமையா உங்க ஈகோ வந்து நஷ்டமாறதுக்கு தான் அங்கே வழி ஏற்படும். எப்போ முனிவர்கள் பக்கத்துல ஆதிக்கம், அதாவது ரிஷிகள் பக்கத்துல நம்ம வாழ்ந்தா. ஸோ இந்த விஷயத்த நீங்க அண்டர்லைனிங் மீனிங்கா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதனால ஸ்ரீகிருஷ்ணன் மிக லாபகமாக முனிவர்களை அவர்களை விட்டு பிரிய செய்தார். 3:16 Rishikesh himself knows that where devotees and saints reside, no calamity can enter. Others remain ignorant of this truth. அதே இது மறுபடியும் இன்னொரு ஓவியில ஸ்ட்ரென்தன் பண்ணி சொல்லியிருக்காருங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா பெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆழமா மறுபடியும் அதே விஷயத்த சொல்லியிருக்காரு. பக்தர்களும் சாதுக்களும் எங்கு வசிக்கிறார்களோ அங்கு எந்த பேராபத்தும் நுழைய முடியாது என்பதை ஸ்ரீ ரிஷிகேஷன், கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரு ரிஷிகேஷன், அறிவார். இந்த உண்மையை மற்ற எவரும் அறியவில்லை. நம்மெல்லாம் அறியவில்லைன்றதுக்காக நமக்கு அறிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுறதுதான். சரியா? மற்றவரும் அறியவில்லை. டே கண்ணனுக்கு புரிஞ்சிட்டு விஷயத்த நீங்களும் புரிஞ்சுக்கோங்கடா, விட்டுறாதுங்கடா. சாதுக்கள் கிடைச்சாங்கன்னா நீங்க வந்து அவங்கள இறுக்கி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். பக்தர்களும் சாதுக்களும் எங்கு வசிக்கிறார்களோ அங்கு எந்த பேராபத்தும் நுழைய முடியாது என்பதை ரிஷிகேஷன் அறிவார். இந்த உண்மையை மற்ற எவரும் அறிவதில்லை. ஸோ இட் இஸ் பியூர்லி சொல்லப்படுவது ஏக்நாத் மகாராஜனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க சாதுக்கள் கிட்டேயே கூட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது. இந்த மிகப்பெரிய உண்மை யாருக்கும் தெரியல, அது நம்ம கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த வேலையை பண்றான் என்று அந்த அண்டர்லைங் மீனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். 3:17 Where there is a gathering of saints, even the cycle of birth and death ceases to exist. Krishna alone understood this principle and thus devised a plan to make the Brahmin's curse effective. மறுபடியும் அதே தான் வருதுங்க. சாதுக்களின் கூட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கு பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியே இல்லாமல் போய்விடும். அதான் முதலே சொல்லிட்டேன், ஈகோ நஷ்டமாயிடும், அப்புறம் ஞானி ஆக்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரியா? ஸோ நீங்க மறுபடியும் வந்து அங்க போயிடாதீங்க. அப்ப இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எதுகுலம் ஃபுல்லாவே நல்லா ஆயிடுமா அப்படின்னு கேட்கறத விட, இவங்க அந்த எதுகுல இந்த முனிவர்கள் கூடவே அந்த எதுகுலத்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் வளம் பெறலாம் அப்படிங்கிறது உண்மைதான். பட் இவங்க கூட இருக்கும் போதே அவங்க வந்து இவங்களை மதிக்காம அவங்க வாழ்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் கண்ணன் வந்து சுசகமா புரிஞ்சுக்கிறான்.
அதனால இவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை அழிக்க முடியாது. அதனால இவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களை அழிக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். ஏன்னா இவங்க ஈகோலாம் கண்ணா பின்னான்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப ரொம்ப ஈஸியா நம்ம அழிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இஃப் யூ ஆர் சரண்டர் டு அந்த முனிவர்கள்கிட்ட இந்த இதுபுலமே சரண்டர்ல இருந்ததுன்னா அது வேற லெவலு. அந்த நேரம் அந்த நிமிஷமே எல்லாரும் முக்தியாக மாறி விட்டுப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்பயும் வந்து அந்த எதுகுலம் முழுக்கவே ஒரு முக்தியை தான் கண்ணன் கொடுக்கறான். ஆனா அந்த ஈகோலா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களை அழிச்சு முக்தியை கொடுக்கறத விட ஸ்ட்ரைட்டாவே வந்து ஈகோ முளையிலேயே கிள்ளி எறிந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில கண்ணன் பிளான் பண்ணிட்டு அதனால ரிஷி முனிவர்களை எல்லாம் வெளியே அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா கன்ஃபியூஷன் வராது. இதுல எக்ஸ்ட்ரா நாலேஜ் நமக்கு என்னன்னா ரிஷி முனிவர்களே நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியே இல்லாமல் போய்விடும். இந்த ரகசியத்தை கிருஷ்ணர் மட்டுமே அறிந்திருந்தார். ஏற்கனவே போன தடவை சொல்லிட்டாரு, மறுபடியும் சொல்றாரு. எனவே பிராமண சாபம் பழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உபாயத்தை செய்தார். ஏற்கனவே பிராமணர் சாபங்களும் ஒத்தாங்க நாம பண்ண தப்புக்கு. இப்ப அந்த பிராமண சாபத்தை நாம கேடயமா மாத்தி இந்த அழிக்கிற வேலையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் எல்லா ரிஷிகளையும் நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அந்த பிராமண சாபம்னா என்ன சொன்னீங்க? இந்த உலக்கையா வந்து என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டது உலக்க பிறக்கும்னு சொல்லிட்டு அந்த உலக்கையாலேயே உங்கள் எதுகுலம் அழியும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டார் இல்லையா? அப்ப எதுகுலையும் அழிய வேண்டும் என்ற சாபத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா இவங்க வந்து எதுகுலத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியேற்றுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். Next, realizing that once saints are gone, misfortune immediately strikes. Srihari ensured that the rishis were sent outside of Dwarka. ஐயப்பாப்பா ஏன் இத்தனை தடவை சொன்னாருன்றது நீங்க தாங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சொல்றதை விட நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதுக்களுடைய சக்தி எத்தகையதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வாழ்றது அப்படிங்கிறது எவ்வளவு பாக்கியம்னு புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு இத்தனை ஓவியன்றதை பார்த்துக்கோங்க. சாதுக்கள் வெளியேறிய உடன் பேரழிவு உடனடியாக தாக்கும் என்பதை அறிந்த ஸ்ரீஹரி. இப்ப சாதுக்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை டச் பண்ண முடியாது. சாதுக்களை வெளியேற்றிட்டா ஆட்டோமேட்டிக்கா பேரழிவு உடனடியாக தாக்கிடலாம் என்று அறிந்த ஸ்ரீஹரி முனிவர்களை துவாரகைக்கு வெளியே செல்லுமாறு செய்தார். சோ மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த ஒரு 3-4 ஓவியில சொல்லிட்டாரு. ஸோ அண்டர்லைங் மீனிங்கை நீங்களே புரிஞ்சுக்கணும். அதனால முனிவர்களை துவாரகைக்கு வெளியே செல்லுமாறு அனுப்பிவிட்டார். 319ல as the rishis were heading towards their own ashrams, the clever Hrishikesh redirected them all toward Pindaraka under the pretext of pilgrimage. எல்லா ரிஷிகளும் அவங்கவுங்க ஆசிரமத்துக்கு திரும்ப போகும்போது ரிஷிகேஷன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் பிண்டாரகா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அது நான் வந்து சாட்ஜிபிட்டில பிண்டாரகா என்னன்னு கேட்டேன்னா அது ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமா குஜராத்ல இன்னைக்கும் இருக்கின்றதான் பிண்டாரகா அப்படிங்கிற இடம். ஸோ அது அவ்வளவு புனித ஸ்தலமாக இன்னைக்கும் கருதப்பட்டு வருகிறது. அந்த இடத்துக்கு தான் இப்போ அந்த கண்ணன் வந்து இவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? முனிவர்கள் தங்களின் ஆசிரமங்களுக்கு திரும்பி கொண்டிருந்த போது சாதுரியமான கிருஷ்ணர் அவர்களை தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் பிண்டாரக தீர்த்தத்திற்கு அனுப்பி வைத்தார். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட்லி அந்த புனித ஸ்தலத்தையும் இன்டைரக்ட் நமக்கு சுட்டி காட்டுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆசிரமத்துக்கு போகாம ஒரு தீர்த்த யாத்திரையா போயிட்டு வாங்க அப்படின்னு பிண்டாரக தீர்த்தத்திற்கு அனுப்பி வைத்ததாக கதையில வருது. ஓகேவா? 320 Who were the great sages that Sri Krishna sent to Pindarak? Merely remembering them causes even the god of death to tremble there with fear. ஸ்ரீகிருஷ்ணர் பிண்டாரகத்திற்கு அனுப்பி வைத்த அந்த மாமுனிவர்கள் யார் யார்? அவர்களை நினைத்தாலே காலனே பயத்தால் நடுங்குவான். அதாவது அந்த முனிவர்களை பார்த்தானே யம தர்மராஜனே நடுங்கி ஓடுவானா. ஏன்னா அவர்கள் எல்லாம் மரணத்தை வென்றவர்கள் அல்லவா. அவங்க கிட்ட போய் நிக்கிறவனுக்கெல்லாம் மரணத்தை வெல்லும் சக்தி கொடுப்பவர்களாக இருக்கிறார் அப்படின்ற அந்த அளவுக்கு ரிஷி முனிவர்களாக இருக்கும் போது அப்புறம் யமதர்மம் அவங்களை பார்த்து பயப்படாம என்ன பண்ணுவான். அதனால கிருஷ்ணர் பிண்டாரகத்துக்கு அனுப்பி வைத்த அந்த மாமுனிவர்கள் யார் யார் அப்படின்னுட்டும் அவர்களை கண்டாலே யமதர்மனே பயப்படுவான் அப்படிங்கிறதையும் அந்த முனிவர்களின் பேர் யார் யார் அப்படிங்கிறது அந்த கதையில வருது. அதை நாமளும் தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான். சரியா?
ஸோ அந்த யார் யாரெல்லாம் அந்த முனிவர்கள் பிண்டாரத்துக்கு கண்ணன் அனுப்பி வைத்தான் அப்படிங்கிறத மேபி அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். 321ல those who were radiant with the fire of penance, who were the very embodiment of complete knowledge, and whom Sri Krishna himself always saluted, those great lords of sages set out on their journey. பேர் இப்போதைக்கு வரல, பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய தவ வலிமையும் அவர்களுடைய புகழும் இங்கே சொல்லப்படுகிறது. தவ வலிமையால் பிரகாசிப்பவர்களும் பூரண ஞானத்தின் வடிவமாக திகழ்பவர்களும் ஸ்ரீகிருஷ்ணராலேயே எப்போதும் வணங்கப்படுபவர்களுமான அந்த மாமுனிவர்கள் தங்களின் பயணத்தை தொடங்கினார்கள். ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தவ வலிமையால் பிரகாசிப்பவர்கள், தவம் அப்படின்னாலே 100% பியூர் அப்படின்னு அர்த்தம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தவ வலிமை அப்படிங்கிறது நீங்க அந்த பினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல தவம், சக்தி, பெரிய பெரிய வரங்கள் பெற்று வாழ்பவர்கள் அப்படிங்கிறது மட்டும் தவம் கிடையாது. தவம்னாலே புனிதமான ஒரு லைஃப் வாழ்றது அப்படிங்கிறதே ஒரு தவம் என்றுதான் சொல்லப்படும். சரியா? ஸோ அந்த தவ வலிமையால் பிரகாசிப்பவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட். பூரண ஞானத்தின் வடிவம், எல்லாருமே பிரம்ம ஞானிகள்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்ல தவம் பண்ணிட்டு இருக்காங்க, பிராக்டிஸ்னஸ், சாதகர்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பூரண ஞானத்தை அடைந்தவர்கள், பூரண ஞானத்தின் வடிவமாக திகழ்பவர்கள். சரியா? இது 2வது பாயிண்ட். ஸ்ரீகிருஷ்ணராலேயே எப்போதும் வணங்கப்படுபவர்களுமான, கண்ணனாலேயே வணங்கப்படுபவர்கள். கண்ணனை எல்லாரும் வணங்குவாங்க, அது புரியுது. கண்ணனாலேயே வணங்கப்படுபவர்களாக இருப்பத்தக்க அந்த மாமுனிவர்கள் கண்ணனின் பேச்சை கேட்டு சரி கிருஷ்ணா நீ சொல்லிட்டலன்னு கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம். 322ல he who for the sake of the Gayatri mantra was capable of creating a parallel universe, the great and determined sage Vishwamitra, he too rose and departed immediately. இப்பதான் ஒவ்வொரு மகரிஷியுடைய பேர் வந்துகிட்டு இருக்கு. வெறும் கதை அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். காயத்ரி மந்திரத்திற்காக ஒரு தனி உலகத்தையே படைக்கும் ஆற்றல் கொண்டவர், மிகுந்த மன உறுதி கொண்ட அந்த விஸ்வாமித்திர மாமுனிவரும் உடனடியாக புறப்பட்டார். ஸோ விஸ்வாமித்திரர் புறப்பட்டார்னு சிம்பிளா சொல்றதை விட விஸ்வாமித்திரருடைய சக்தி என்ன, பவர் என்ன அப்படிங்கிறத சொல்லி அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் புறப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதுக்கு உருப்படுத்தவர் யாருன்னா விஸ்வாமித்திரர். அது மட்டும் இல்லாம இந்த திரிசங்குவுக்காக ஒரு புதிய உலகத்தையே படைக்கும் திறமை படைத்தவராக விளங்கினார். ஸோ அப்பேற்பட்ட முனிவரான விஸ்வாமித்திரர் இப்போது துவாரகைக்கு விட்டு வெளியே போறார். Sage Ashita, who lived in the ashram where heat and cold could not affect him and whose very name puts an end to all duality, he too departed quickly. இவரை பத்தி நான் கேள்விப்பட்டதில்லை, உங்களுக்கு யாராவது கேள்விப்பட்டிருந்தா தெரிஞ்சுக்கோங்க. வெப்பம் மற்றும் குளிர் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஆசிரமத்தில் வசிப்பவர். பேரை கொடுக்காம விட்டான். அசீதா, அஷித முனிவர் பேஸ்ல இருக்கு. ஸோ வெப்பம் மற்றும் குளிர் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஆசிரமத்தில் வசிப்பவர். யாருடைய திருநாமத்தை சொன்னாலே இருமை நிலைகள் இன்ப துன்பம் நீங்குமோ இந்த அஷித முனிவரும் விரைவாக புறப்பட்டார். அந்த அஷித முனிவரை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ விஸ்வாமித்திரரை போற எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸான இன்னொரு முனிவருக்கு பேரு அசிதா முனிவர் அப்படின்னு பேரு. இந்த அசித முனிவருடைய பவர் என்ன அப்படின்னா, அவருடைய ஆசிரமத்துல ஹீட் அண்ட் கோல்டு எதுவுமே நெருங்கவே முடியாதாம். lived in the ashram where heat and cold அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெதே நா பாத்தி உஷ்ண சீத உஷ்ண சீத ஜெதே நா பாத்தி. ஸோ ஆசிரமம் சொல்றதை விட அவருக்கே எதுவும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்றதை விட அவர் சுத்தி இருக்கிற இடத்துக்கே, ஆசிரமம்னா அவர் சுத்தி இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சுத்தி இருக்கிற இடத்துக்கே அவருடைய சக்தியால ஹீட்டாலேயோ கோல்டாலேயோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவருடைய பாடியை ஹீட்டும் கோல்டு ஏதாவது பண்ணிடுமா? அவர் எப்பேற்பட்ட சக்திமானாக இருந்திருந்தார், அவருடைய தன் தவ வலிமையை கொண்டு தன் சுற்றியுள்ள இடங்கள் எல்லாவற்றையுமே சீதன மற்றும் உஷ்ணத்தின் தாக்கம் ஏற்படாமல் செய்திருந்தாராம். தட் இஸ் தி பவர் ஆஃப் ஷீதா. சரியா? அதே மாதிரி 2வது முக்கியமான பாயிண்ட், அவரை பேரை சொன்னாலே போதும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் காணாம போயிடும். இன்ப துன்பம் காணாம போயிடும்னா என்ன அர்த்தம்?
இன்ப துன்பத்துக்கு காரணமான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காணாம போயிடும்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சச் அ பவர்ஃபுல்லான அஷிதா அப்படிங்கிறவர் கிளம்பி விட்டார். 324ல சேஜ் கனவா who surrendered to the sun god and completed his Vedic studies by sitting in the ear of the sun's horse. He too set out. இதெல்லாம் நமக்கு தெரியல, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு போல. சூரிய பகவானை சரணடைந்து அவருடைய குதிரையின் காதில் அமர்ந்து வேதங்களை கற்று தேர்ந்தவர் அந்த கண்வ முனிவரும் பயணத்தை தொடங்கினார். அப்ப கண்வ முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்காருப்பா. அவர் சூரிய பகவானையே சரணடைஞ்சிருக்காரு. சூரிய பகவானுடைய குதிரையின் காதிலே அமர்ந்து வேதங்களை கற்று தேர்ந்தவர். என்னது காதிலே அமர்ந்து? குதிரையின் முதுகிலே அமர்ந்துன்னா புரியும். By sitting in the ear of the sun's horse. Akshoshi Khani Bison often. ஆமா, காணும்னா காது. ஏன்னாப்பா அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது சூரிய பகவானுடைய குதிரையின் காதுல அமர்ந்து உட்காந்துக்கிட்டு, குதிரையில நம்ம முதுகுல உட்காருவோம், பட் இவர் காதுல உட்காந்து வேதங்களே கற்று தேர்ந்தவர் அப்படிங்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டியா. யாருடைய ஸ்பெஷாலிட்டி? கண்வ முனிவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவரும் கிளம்பிட்டார். நம்ம துர்வாசர் வந்துட்டார் பார்ப்போம். Sage Durvasa, who is known for his immense appetite, yet remains a complete renunciate even after consuming food. He too stepped out of Dwaraka in haste. இந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தா, நேரத்தை திட்டிட்டு இருந்தா, சொல்லல என்ன கோச்சுப்பா. அதீத பசி கொண்டவராக அறியப்பட்டாலும் உணவருந்திய பின்னும் ஒரு துறவியை போலவே விளங்கும் துர்வாச முனிவரும் துவாரகையை விட்டு விரைவாக வெளியேறினார். ஸோ இந்த கதை எங்க வரும்னா, அண்ணனின் பிரம்மச்சரியம், துர்வாசரின் அந்த உபவாசம் ரெண்டையுமே சேர்ந்து ஒரு கதையில சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். ஸோ அந்த கதையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்ணன் துர்வாச முனிவர் அங்க இந்த நதிக்கரைக்கு அந்த பக்கமா இருக்காரு. ஸோ அவர் துர்வாசர் ஒரு பெரிய முனிவர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாரையும் பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம். அப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கிருஷ்ணன் கிட்ட, கண்ணா நாங்க துர்வாசர் வந்திருக்காரு, அந்த பக்கம் இருக்காரு, நாங்க எப்படி நதியை தாண்டி போவோம், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் சொல்றான், கண்ணன் ஒரு மிகப்பெரிய பிரம்மச்சாரி அப்படின்னா எங்களுக்கு வழி விடுன்னு நீங்க நதி கிட்ட கேளுங்க, யமுனை கிட்ட கேளுங்க, அது வழி விட்டுரும், நீங்க போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இவங்களும் மனசுக்குள்ள சிரிச்சுப்பாங்க, கண்ணனு பிரம்மச்சாரின்னு சொன்னா யமுனை வழி விடுமா, நல்லா ஜோக் பண்றான்டா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்றானே பண்ணித்தான் பார்ப்போன்னு அவங்க சொல்ல அது ஆட்டோமேட்டிக்கா வழி விட்டுடுது. வழி விட்டவொடனே இவங்க நேரா அங்க போயிடுறாங்க. போயிட்டு துர்வாச முனிவர்கிட்ட இந்த ரகசியத்தெல்லாம் சொல்றாங்க. என்னங்க இது, கண்ணன் சென்னா வழி விட்டுடுச்சு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, சரி வாங்கன்னு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும்போது, போனா சும்மா போவாங்களா? இன்னைக்கு காலையில என்னது சிரஞ்சீவி 10ல பார்த்தோம்ல, ஒரு முனிவரான எவ்வளவு பெரிய பெனிஃபிட், 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இது நமக்கு விதவிதமா சாப்பாடு போடுவாங்க, நம்மள வேற லெவல்ல கவனிச்சுப்பாங்கல்ல. அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் போகும்போது சும்மா போகல, ஆளுக்கு ஏதோ எடுத்துக்கிட்டு அவர் நல்லா சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. போன உடனே அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அவரும் வேற ரேஞ்சுக்கு ஜம்முன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. எல்லாரும் கொண்டு வந்ததையும் சாப்பிடுறாரு, அவ்வளவு சாப்பிடுறாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முனிவர்கிட்ட, சரி நாங்கள் விடை வாங்கி கொள்கிறோம், முனிவரே எங்களுக்கு இப்போது இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன? வரும்போது கண்ணன் பிரம்மச்சாரின்னு சொன்னோம், வழி விட்டுடுச்சு, வந்துட்டோம். இப்போ போகும்போது மறுபடியும் தண்ணி இருக்கேன், நாங்க எப்படி போவோம்? அப்படியா? அதுக்கு என்ன, நான் இருக்கேன்ல. துர்வாச முனிவர் இப்போ உபவாசம் இருப்பது உண்மை என்றால் நதியே வழிவிடுன்னு சொல்லுங்க, விட்டுரும் அப்படின்னு சொல்லுவார். சரியா? உபவாசம்னா தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறதுக்கு பேர் உபவாசம். சரியா? இப்பதான் நம்மால் ஃபுல்லா அடிச்சு முடிச்சிருக்காரு. முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த நதி கிட்ட சொல்லுங்க, நான் விரதம் இருக்கிறது உண்மைன்னா அது வழி விட்டுடும்.
என்னங்க இப்பதானங்க கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு அடிச்சு தள்ளினீங்க, நீங்க எங்க விரதம் இருக்கீங்க, அதை நதிக்கிட்ட கேள்றா என்று சொன்னவுடன், சரி ஓ முனிவர் சொன்னா கேட்டுதானே ஆகணும் என்று அவர்கள் நதியிடம் சென்று, யமுனை நதியே துர்வாச முனிவர் உபவாசத்துல இருக்காரு அப்படின்றது நீ நினைச்சேன்னா வழிவிடு அப்படின்னா கப்புன்னு வழி விட்டுரும், நேரம் அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதனுடைய கதையினுடைய இன்னர் மீனிங் அங்கே சொல்லப்படும்னு வச்சுக்கோங்க. என்ன மீனிங் உங்களுக்கு தெரியாதுதான். ஸோ இங்கே பிரம்மச்சரியம் அல்லது உபவாசம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலா நீங்க திங்ஸை பார்த்து நம்ம முடிவு பண்றோம். சரியா? ஆனா இன்டர்னலா துர்வாசனம் சரி கண்ணனும் சரி எக்ஸ்ட்ரீம்லி பியூரிஃபைடு சோல்ஸ். அவர்களுக்கு இது மாயைன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாயையில் அவங்களுக்கு இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான். பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பவர்கள் அவர்கள். பிரம்மஸ்வரூபத்துல 100% பியூரிட்டி மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப பிரம்மச்சரியம்னாலே பியூரிட்டி தான். இங்க உபவாசம் அப்படின்றதும் இன்டைரக்ட்லி பியூரிட்டிக்காக சொல்லப்படுகின்ற ஒரு சப்தம் தான். ஸோ தேர்ஃபோர் தே ஆர் ஆல் 100% பியூர் சோல்ஸா இருக்கிறதுனால, பியூர் சோலா இருந்துகிட்டு மாயேன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க லீலைக்காக இந்த விஷயங்களை செய்யறதுனால, அன்பின் உச்சத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்காக செய்யவில்லை உலக நலனுக்காக செய்யறதுனால, இங்கே அவர்கள் உபவாசம் இருந்தார்கள் என்பதும் உண்மை, அவனை பிரம்மச்சரியம் என்பதும் உண்மை அப்படின்னு அதனுடைய அண்டர்லைங் மீனிங் சொல்லப்படும்னு வச்சுக்கோங்களேன். அதன் அந்த கதையை வந்து இங்க லிங்க் பண்ணி பேசியிருக்காரு பாருங்களேன். அதீத பசி கொண்டவராக அறியப்பட்டாலும் யாரு? துர்வாசர். உணவருந்திய பின்னும் ஒரு துறவியை போலவே விளங்கும் துர்வாச முனிவரும். அப்ப எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவர் வந்து அன்டச்டு பை தி, ஆசை இல்லாமல் சாப்பிட்டார்னு அர்த்தங்க அதுக்கு. சரியா? கண்ணன் ஆசை இல்லாமல் பல பேருடன் உறவு கொண்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் துளியும் ஆசை இல்லாமல் அத்தனையும் சாப்பிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அல்லது அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் அவர்கிட்ட 1/2% கூட எந்த சேஞ்சஸையும் நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். இதனால அதுக்கு அவருக்காக போறது ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். கண்ணனுக்கும் சரி அவன் உறவு கொள்ளும் போதும் உறவுக்கு பின்னும் உறவு கொள்றதுக்கு முன்னாடி எந்த டிஃபரன்ஸும் அவனுக்கிட்ட இருக்காது. சச் அ மேன், தே ஆர் ஆல் சச் அ பியூர் சோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதை சொல்லுகிறது இல்லையா? அதை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த அந்த மாதிரியான துர்வாசர முனிவரும் இப்ப துவாரகையை விட்டு போயாச்சு. ஓகேண்ணா, தேங்க்யூ. என்னது கிளம்பி போயிட்டியா நீ? தேங்க்யூங்கிற கதை சொன்னதுக்க. சரி, 326. Sage Brihu, whose footprint is carried upon the chest of Lord Narayana as an ornament, he too set out. ஒரு கதை இருக்குங்க. பிருகு முனிவர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. நம்ம பார்க்கடல்ல நம்ம விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கும் போது பிருகு முனிவர் உள்ள போகும்போது துவாரபாலர்கள் வந்து விடமாட்டேன்னு சொல்லுவாங்க. இவருக்கு கோபம் வந்துடும். இவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அங்க ஒய்யாரமா தூங்கிட்டு இருப்பான் இல்லையா நம்ம கண்ணை, அவன் நெஞ்சிலேயே எட்டி உதைப்பார். பட் கண்ணு அதை வேற லெவல் சந்தோஷமா, அதை வேற லெவல் ஆசீர்வாதமா அதை எடுத்துப்பானே தவிர அவன் கோவிச்சுக்க மாட்டான். அப்படின்னா அந்த பிருகு முனிவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு, எவ்வளவு லவபுல்லா இருந்திருப்பாருன்னு நம்ம யோசிக்கணும். சரியா? என்னது பிருகு வந்து அப்பேற்பட்ட கண்ணனையே நெஞ்சில வந்து மிதிச்சிருக்காரு. நெஞ்சில மிதிக்கும் போது அந்த பாதத்தை ஆர்னமெண்டா வச்சுக்கிறேன்னு சொன்னானா கண்ணன். அதை ஒரு அலங்காரமாக நான் வைத்துக் கொள்வேன், இந்த முனிவரின் பாதம் என் நெஞ்சிலே படுவதற்கு நான் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு கண்ணன் ஃபீல் பண்ணியிருந்தான்னா பிருகுவோட பவர் என்னன்னு நீங்களா யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்படிப்பட்ட அந்த பிருகு யாருடைய பாத சுவட்டை நாராயணன் தனது மார்பிலே ஒரு ஆபரணமாக தாங்கி இருக்கின்றாரோ அந்த பிருகு முனிவரும் புறப்பட்டார். ஓகேவா? ஸோ பிருகுனுடைய ஸ்டார்ட் ஸ்டோரி அதுதான். யாருடைய பாதச்சுவட்டை நாராயணன் தனது மார்பிலே ஒரு ஆபரணமாகவே தாங்கி இருக்கிறாரோ அந்த பிருகு முனிவரும் புறப்பட்டு விட்டார். இவரை பத்தி எனக்கு தெரியாதே. சேஜ் அங்கீரா, very essence of noble intellect in creation, to whom Brihaspati was born, he too rose to depart. ஓஹோ, தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கே தந்தை அங்கீரா அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அறிவு சிறந்தவர். அவர் இப்ப புறப்படுறார். படைப்பில் உன்னதமான புத்தியின் வடிவமாக திகழ்பவர், அதாவது படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவோம், கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிகப்பெரிய அறிவாளின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிவாளியான யாரது? அங்கீரர். தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு தந்தையாக பிறந்தவர், தந்தையாக இருந்தவர். அந்த அங்கீரா முனிவரும் புறப்பட தயாராங்க. ஸோ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அங்கீரா அப்படிங்கிறவர் யாருன்னா
தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு தந்தையாக இருப்பவர் நம்பர் 1. கிரியேட்டிவிட்டியில அவரை விட மிஞ்சினதுக்கு யாரும் இல்லை. ஸோ தட் இஸ் அவர் ஸ்கில். ஸோ அப்படிப்பட்ட அந்த அங்கீரா அப்படிங்கிற முனிவரும் புறப்பட தயாரானார். The story of sage Kashyapa is wonderful. Far from him were born gods, humans, and celestial beings, making this entire creation. Kashyapi, he too rose to go his way. கஷ்யப முனிவரின் வரலாறு மிகவும் ஆச்சரியமானது. மொத்த வரலாறுலாம் இங்க கொடுக்கல. சிம்பிளா அவரிடமிருந்தே தேவர்கள், மனிதர்கள் மற்றும் கிண்ணர்கள் பிறந்தனர். அதனால்தான் இந்த படைப்பே காஷ்யபி என்று அழைக்கப்படுகிறது. அந்த காஷ்யப முனிவரும் தனது பயணத்தை தொடங்கினார். சரியா, அந்த கதைகள்லாம் நமக்கு ஏற்கனவே இந்த கிரந்தமே இன்னும் 5 வருஷம் ஆகும் நம்ம முடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு கதையை இவ்வளோ ஷார்ட்டா சொல்லியிருக்காரு. காஷ்யப்ப முனிவரின் வரலாறு நம்ம படிச்சோம்னா அதுக்கு ஒரு 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம இதெல்லாம் ஏன் ஒவ்வொரு முனிவர்களுடைய சக்தியும் அந்த முனிவர்கள் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, இன்டைரக்ட்லி அந்த மகா முனிவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம் என்பதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மகான்களின் பெயரை நாம் உச்சரிக்கும் போதும், அதுல கேட்கும் போதும் அல்லது உச்சரிக்கும் போதும் அவர்களுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏக்நாத் மகாராஜுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் அவர் குருவந்தனத்தை எந்த அளவுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு அத்தனை பேரை கூப்பிட்டு சொன்னாரு அப்படிங்கிறது தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறது அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தானே. இப்போ ஏக்நாத் மகாராஜ், இந்த துக்காராம், ஸோ இவங்கெல்லாம் இந்த காத்தாசனால நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாராயணத்தை நீங்க போய் படிங்க அப்படின்னு. எனக்கு புரியாதுங்க, அதனால நான் துக்காராம் பாராயணத்துக்கெல்லாம் வரல, காத்தா பாராயணத்துக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாம இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு புரிஞ்சா என்ன புரியல என்னங்க, அவருடைய சப்தம், அந்த காத்தாவனுடைய சப்தம் உங்க காதுக்குள்ள போச்சுன்னாலே அவருடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமாகி விடுவீர்கள் என்பதை மறந்தீர்களா? அந்த அருளுக்கு நாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் தகாதே, அதையே நீ உணரல அப்படின்னு கேட்பாங்க. சரியா, ஏக்நாத் மகாராஜனுடைய விஷயம் அதுதான். இன்னைக்கு இந்த எல்லா முனிவர்களின் பேரையும் அதான் ஒரே வரியில சொல்லிருக்கலாம்ல, எல்லா முனிவர்களும் துவாரையை விட்டு போறாங்க, கண்ணை அந்த அழிவை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நமக்கு ஒரு வரியில சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஏன் அது இவ்வளவு டீட்டெயிலா ஒவ்வொரு முனிவர்களின் பேரையும் சொல்லி சொல்லி, அப்ப அந்த சொல்வதன் வாயிலாக அவர்களை பற்றிய நினைவு நமக்கு வரும், அவர்களை பற்றிய சிந்தனை நமக்கு வரும், அந்த முனிவர்களினுடைய நாமத்தை நம்ம உச்சரிப்போம். அங்கீரா, கஷ்யபா, விஸ்வாமித்ரா, துருவாஷா. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை சுத்திகரிப்பதற்கும் நமக்கு அவருடைய அருளை பெறுவதற்கும் இங்கே வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு எலாபரேட்டா படி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த கஷ்யப முனிவர் நமக்கு வரலாறு தெரியாது, ஆனா அவர்கிட்ட இருந்துதான் தேவர்கள், மனிதர்கள், கிண்ணர்கள் எல்லாருமே பிறந்தாங்களாம். அதனாலதான் இந்த படைப்பையே கஷ்யபின்னு சொல்லுவாங்களாம். அந்த கஷ்யபி முனிவரும் தொடங்கி விட்டார் பயணத்தை. 329 நாளைக்கு பார்க்கலாம். அதுல ஒண்ணு மட்டும் முடிச்சிடுறேன். Vamadeva, raised in the Vedas as the foremost among the liberated souls. Behold, he too liberated from Dwaraka. முக்தி அடைந்தவர்களில் பிறந்தவராக வேதங்களால் போற்றப்படுபவர் வாமதேவர். அவரும் துவாரகையை விட்டு தாமாகவே புறப்பட்டார். என்னது முக்தி அடைந்தவர்களில் சிறந்தவர்? முக்தியே சிறந்ததுதான், ஆனா முக்தி அடைந்தவர்களில் சிறந்தவர்னு அந்த ஞானியான்சா ராஜா ஞானராஜான்னு சொல்லுவாங்க. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி நமது ஞானராஜன், ஞான தேவன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. முக்தி அடைந்தவர்களில் மிக சிறந்தவராம், அவர் பேர் வாமதேவராம். அவரும் தியாரனை விட்டு புறப்பட்டு விட்டார். நம்ம இப்போதைக்கு அவங்க வேலையை பார்க்க புறப்படுவோம்.